நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக புத்தக தினம். அனைவருக்கும் புத்தக தின வாழ்த்துக்கள். சென்ற புத்தக தினத்தில் எழுத்தாளர் தியோடோர் பாஸ்கரன் அவர்களுடைய கையில் இருக்கும் பூமி அப்படின்ற ஒரு நூலை பற்றிய ஒரு காணொலியை பதிவேற்றியிருந்தேன். அது அவர் சூழியல் பற்றி எழுதின கட்டுரைகளோட பெருந்தொகுப்பு. இப்போ ஒரு 70-80 கட்டுரைகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நூல். அதே மாதிரி இந்த புத்தக தினத்திலையும் ஒரு பெருந்தொகுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது சமீபத்தில் மறைந்த எழுத்தாளர் ராசேந்திர சோழன் அவர்களுடைய சிறுகதைகள். அவர் கடந்த மார்ச் 1 அன்று மறைந்தார். அவருடைய சிறுகதைகள் தமிழில் மிக ஒரு முதன்மையான இடத்தை பெறும் தகுதி கொண்ட சிறுகதைகள். அது ஏன் அப்படின்றத நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். முதல்ல ஒரு படைப்பாளி இறந்த பிறகுதான் அவரை பற்றிய ஒரு முழுமையான மதிப்பீடுகள் வெளிவரும். காரணம் என்ன அப்படின்னா, அவர் இருக்கும்போது அவருடைய அரசியல் நிலைப்பாடு சார்ந்து சிலருக்கு இருக்கக்கூடிய ஒரு வகையான வெறுப்பு, இல்லைன்னா அவர்கிட்ட சில விமர்சகர்கள் ஒரு படைப்பாளிகிட்ட இன்னுமே அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அதனால அவர்களுடைய வாழும் காலத்தில் அவர்களை பற்றி நிறைய ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு சூழலே இருந்திருக்கும். ஸோ இந்த படைப்பாளியுடைய சமகாலம் அவ்வளவா தெரியாத ஒரு தலைமுறை உருவாகி வரும்போது தான் அந்த படைப்பாளியை பற்றின ஒரு முழுமையான மதிப்பீடு அப்படின்றது உருவாகும். அது பெரும்பாலும் அவர்கள் மறைந்த பிறகுதான் நிகழத் தொடங்கும். ராசேந்திர சோழன் அவர்களுடைய கதைகளை பற்றி இன்று நாம் உருவாக்கக்கூடிய மதிப்பீடுகள் அந்த அத்தகைய தன்மையுடையது அப்படின்னு நாம் சொல்லலாம். பொதுவாக ராசேந்திர சோழன் பற்றி பேசும்போது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வரி அவர் தொடக்கத்தில் நல்ல சிறந்த கதைகள் எழுதினார். 1970களில் அவரோட கதைகள், அவரோட முக்கியமான பல கதைகள் அந்த சூழல்லையே அந்த காலகட்டத்திலேயே வெளிவந்துட்டு, அதன் பிறகு ராசோ குறிப்பிடத்தகுந்த கதைகளை எழுதலை. ராசேந்திர சோழனை சுருக்கமாக ராசோ அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு பார்வை நமக்கு தொடர்ந்து முன்வைக்கப்படுது. அது என்னவா மாறுது அப்படின்னா, அந்த அவரோட படைப்புகளோட ஒட்டுமொத்தத்தை மதிப்பிட முயலாம புற்றிலுறையும் பாம்புகள், கோணல் வடிவங்கள் அப்படின்ற மாதிரியான சில கதைகளை மட்டும் எடுத்து பேசிட்டு அவரோட படைப்புலகத்தை முழுமையா அணுகாம போகக்கூடிய ஒரு சூழல் தான் இங்கே இருக்கு. ஆனா ராசேந்திர சோழனுடைய இந்த பாலியல் சார்ந்த பாலியல் விடுதலை அப்படின்றதான் அவர் எழுத்துடைய மையம் அப்படின்னு நாம இங்க அதிகமா பேசிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே ராசேந்திர சோழன் எந்த இடத்துல தொடங்குறார்? அவருடைய முதல் கதை எங்கள் தெருவில் ஒரு கதாபாத்திரம் அப்படின்ற ஒரு கதை. பவுனம்மா அப்படின்ற ஒரு பெண், அவ ஒரு குடும்ப தலைவி. அவளுக்கு சில குழந்தைகள் இருக்காங்க. ஒரு கை குழந்தை இருக்கு, ஒரு பெண் இருக்கா, ஒரு பையன் இருக்கான், அவளோட மாமியார் இருக்காங்க, எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. கணவன் வயல் வேலைக்கு போயிருக்கான். இவ அந்த அந்த குடும்பத்தை அவ எப்படி கவனிச்சுக்கிறா அப்படின்றத அந்த கதை சொல்லுது. பொழுதன்னைக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள திட்டிக்கிட்டு அவங்களுக்கு எல்லாமே செய்யறா. பொண்ணு எனக்கு பேன் பார்த்து விடுன்னு சொல்லும்போது அதுக்கு திட்டுறா, ஆனால் செய்யறா. மாமியார் எனக்கு ரசம் வச்சு கொடுன்னு கேட்கும்போது, அம்மா உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல திட்டிட்டு, அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ அத்தை அப்படி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அதையும் வச்சு கொடுக்குறா. கணவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறா. திரும்ப வரும்போது பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பெண் கடன் கேட்குறா. கடன் கேட்கும்போது முதல்ல அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுறா. அது மாதிரி குழந்தைங்க சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் அழைச்சிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஆனால் நைட்டு கணவன் வேலையை முடிச்சுட்டு திரும்பி வந்ததும் இந்த பசங்களை அப்படியே படத்துக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, போற வழியில இந்த காசை அவள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி யாரு அவள்கிட்ட கடன் கேட்டாலும் அவளுக்கு அந்த காசையும் கொடுக்குறான். முதல் வாசிப்புல இந்த கதையை படிக்கும்போது பவுனம்மா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நாயகியுடைய பிம்பம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா இது ராசோவுடைய தொடக்க கால கதைகள்ல ஒன்று. அவர் 24-25 வயசுல எழுதின கதை. அப்படி ஒரு பிம்பத்தை கொடுத்தாலே அது ஒரு நல்ல கதை தான். ஆனா அதையும் தாண்டி இந்த கதையில பவுனம்மா மீது செலுத்தப்படக்கூடிய ஒரு நுட்பமான சுரண்டல் ஒன்று இருக்கு அந்த சூழல்ல இருக்கு. ஆனா அது ஒரு வரியில கூட அந்த கதையில வெளிப்படலை. ஆனா நம்ம ஒரு 2வது தடவையோ 3வது தடவையோ அந்த கதையை படிக்கும்போது நம்மளால அந்த சுரண்டலை உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ அந்த சுரண்டலை ராசோவால ஏன் எழுத முடியுது அப்படின்னா, அதற்கு அவருடைய அந்த மார்க்சிய பின்புலம் ஒரு காரணம். அந்த இடதுசாரி பின்புலம், இடதுசாரி ஒரு மனநிலையிலிருந்து சமூகத்தை பார்க்கக்கூடிய ஒரு கண் அவருக்கு இருக்கு. அது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மனக்கணக்கு, சாம்பல் குவியலும் நெருப்பு துண்டங்களும், இந்த மாதிரியான ஒரு உழைக்கும் மனிதர்கள், அடித்தட்டு மனிதர்களுடைய துயரங்களை, வறுமையை ரொம்ப ஆழமா பேசின கதைகளை தொடக்கத்திலேயே அவர் எழுதியிருக்காரு. அது மாதிரி குழந்தைங்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய துயரங்களை பேசுகிற கதைகள், பறிமுதல்,
அந்த மாதிரி கதைகளையும் அவர் வந்து எழுதியிருக்கார். சுழல் காற்றும் சருகுகளும் அப்படின்னு ஒரு கதை, ஒரு சின்ன பையன், யாருமே இல்லாத ஒரு சின்ன பையனை பற்றின ஒரு கதை அது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பின்புலத்திலிருந்து தான் ராஜேந்திர சோழன் வந்து கதைகளை தொடக்கத்தில் எழுத தொடங்குறார். அதாவது அவர் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு மார்க்சிய நோக்க தன்னோட கதைகளை பயன்படுத்தும் போது அந்த ஒரு நமக்கு வந்து ஒரு இந்த சாம்பல் குவியலும் நெருப்பு துண்டங்களும் மாதிரியான கதைகள் வந்து நமக்கு கிடைக்குது. குழந்தைகள் மேல இருக்கக்கூடிய அக்கறை, ஒரு மனிதாபிமான நோக்கு, அந்த இடத்துல இருந்தா பறிமுதல் மாதிரியான கதைகளை அவர் எழுதுறார். ஸோ இந்த ஒரு நேரடியா கடன் மாதிரி ஒரு பணம் வச்சிருக்க ஒருத்தர் வந்து ஒரு 10 முறை ஒருத்தன் வந்து ஒருத்தர்கிட்ட கடன் கேட்கறதுக்காக நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படிங்கறத சொல்லக்கூடிய கடன் அப்படின்ற ஒரு கதை இருக்கு. இந்த கதைகள் எல்லாமே ராஜேந்திர சோழன் வந்து ஆரம்பத்துல எழுதியிருக்காரு. ஸோ இதோடைய தொடர்ச்சியா தான் அவரோட முதன்மையான கதைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த புற்றுலுறையும் பாம்புகள், நாட்டம், கோணல் வடிவங்கள், ஊனம் அப்படின்ற மாதிரியான கதைகளை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தொடக்கத்துல ஒரு இந்த மார்க்சிய நோக்கு அப்படின்றத சமூகத்துல, பள்ளிகள்ல, எல்லா நிறுவனங்கள்லையும் நம்மளால வந்து ஒரு அமுல்படுத்தி பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் வந்து உற்பத்தி உறவு சார்ந்த ஒரு பார்வையை நம்மளால முன்வைக்க முடியும். ஆனா குடும்பத்துல அது முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல அந்த ஒரு ஒரு மார்க்சிய நோக்கை வந்து உள்வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் தான் ராஜேந்திர சோழனுடைய இந்த பாலியல் விடுதலையை பேசக்கூடிய கதைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை அவர் எப்படி சாதிக்கிறார்? குடும்பங்கள்ல இந்த இந்த ராஜேந்திர சோழன் குடும்பங்களை பத்தி எழுதின கதைகளையுமே நான் ஒரு வகையான முற்போக்கு கதைகள் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது ஏன்னா இந்த இந்த கதைகளுடைய மைய பாத்திரங்களா இருக்கக்கூடியவர்கள் வந்து பெண்களா இருக்காங்க. ராஜேந்திர சோழன் இந்த கதைகள்ல ஒரு பெரிய பாலியல் சார்ந்த காட்சிகளை எல்லாம் சித்தரிக்கிறது இல்லை. பெரும்பாலும் உரையாடல்கள் மூலியமா தான் அந்த பாலியல் சித்தரிப்புகள் இல்ல பாலியல் சார்ந்த ஒரு உணர்வு அப்படின்றது கதைக்குள்ள வருது. பெண்களை அவர் வெறுமனே பேச வைக்கிறார், அவ்வளவுதான். பேசுறது தான் இந்த கதையில அவர் வந்து நான் இந்த கதைகளுடைய முற்போக்குத்தன்மைன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பெண்கள் பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸை இந்த கதைகள்ல ராஜேந்திர சோழன் வந்து உருவாக்குறார். இப்ப நாட்டம் மாதிரி தன்னுடைய விருப்பத்தை, அதாவது தனக்கு எதிர் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவன் இந்த பையனை வந்து இந்த பொண்ணு புல்லாண்டாம் அப்படின்னு கூப்பிடுறா. அவன் மேல இவளுக்கு அவன் வந்து திருமணமாகாதவன், வேற ஒரு பெண்ணை காதலிக்கிறான். இவ திருமணமானவள், இவருக்கு வந்து கை குழந்தை இருக்கு, கணவன் இருக்கான். ஆனாலும் அவன் மேல இவளுக்கு வந்து ஒரு இச்சை இருக்கு. அந்த இச்சையை மிக நேரடியாவே அவ வந்து அவன்கிட்ட வெளிப்படுத்துறான். அந்த மாதிரி அந்த கதை மாதிரி நேரடியா இச்சையை வெளிப்படுத்துற கதையா இருக்கட்டும், புற்றுலுறையும் பாம்புகள் மாதிரி உண்மையிலேயே அங்க வெளிப்படுத்தக்கூடியது இச்சைதான்னு தெரியாம ரொம்ப பின்னாடி அது இருக்கும். அவ வந்து அந்த எதிர்த்த வீட்டு, அதே மாதிரி இதுவும் ஒரு எதிர்த்த வீட்டு பையனுடைய கதை தான். எதிர்த்த வீட்டு பையனை வந்து அவ திட்டிக்கிட்டே இருப்பா. எப்படி பாக்குறான் பாரு, அவன் கண்ணுல கொல்லி வைக்க அப்படிங்கிற மாதிரி அவனை திட்டிக்கிட்டே தான் இருப்பா. ஆனா அவ திட்டுற எதுவுமே திட்டுற மாதிரி நமக்கு தெரியாது. அது முழுக்க முழுக்க அவன் மேல அவளுக்கு இருக்கக்கூடிய விருப்பம் தான் அந்த மாதிரி ஒரு ஒரு திட்டு மாதிரி வெளிப்படுது. அது எங்க அந்த கதையில ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அவளோட கணவன் இவ பேசுறது எல்லாத்தையும் சலிப்போட கேட்டுக்கிட்டே இருக்கான். இறுதி வரியில சும்மா போடி, சும்மா பத்தினியாட்டம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு ஒரு வரி சொல்லிட்டு போயிடறான். ஸோ அப்ப அந்த வரியில அந்த கதை வேற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருது. அதே மாதிரி ஊனம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த ஊனம் கதையில இல்ல அந்த அந்த ஊனம் கதையுடைய ஒரு இதை சொல்றதுக்கு முன்னாடி இப்ப இந்த 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 பாலியல் தன்மை இருக்குல்ல, இப்ப இந்த பாலியல் தன்மையை முன்வைக்கும் போது 2 கேள்விகள் நமக்கு வரும். ஒண்ணு, உண்மையிலே பெண்கள் இப்படி பேசுறாங்களா அப்படிங்கிறது ஒண்ணு. 2வதா, சாதாரண பாலியல் கதைகளுக்கும் இந்த ஒரு ராஜேந்திர சோழனோட சாதாரண ஒரு இலக்கிய தரமில்லாத ஒரு பாலியல் கதைகள்லையும் பெண்கள் இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அந்த வகை கதைகளோட மையமே பெண்கள் வந்து இச்சையை வெளிப்படுத்துறது தான். அப்படின்னும் போது அந்த கதைகளுக்கும் இந்த கதைக்கும் என்ன வேறுபாடு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. முதல் கேள்வி வந்து பெண்கள் இப்படியெல்லாம் பேசுறாங்களா அப்படின்றது. உண்மையிலேயே இலக்கியத்துல வரக்கூடிய எந்த ஒரு உரையாடலையும் நம்ம நேர் வாழ்க்கையில கேட்க முடியாது. அதாவது நேர் வாழ்க்கையோட சாயல்ல தான் இலக்கிய உரையாடல் இருக்குமே ஒழிய அது நேர் வாழ்க்கையோட பிரதிபலிப்பு கிடையாது. ஏன்னா நேர் வாழ்க்கையில நாம நிறைய சவசவன் பேசிட்டு இருப்போம். யாரையாவது பார்த்தா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா, இந்த மாதிரி தான் நம்மளோட உரையாடல் இருக்கும். நம்ம வந்து ஒருத்தர் நேர்ல பார்த்து 100 வரி பேசினா அதுல 2 வரி மட்டும்தான் இலக்கியத்துல எடுத்து எழுதுற மாதிரியான தகுதியுடைய வரிகளா இருக்கும். மற்ற எல்லாமே சம்பிரதாயமான வரிகள். அப்போ
இந்த பெண்கள் பேசக்கூடியது எதுவும் நீங்க இப்ப விழுப்புரம் பக்கமோ இல்ல மயிலம் பக்கமோ போனா இந்த மாதிரி பெண்கள் பேசுறதை கேட்க முடியுமானா கேட்க முடியாது. ஏன்னா ராசேந்திர சோழன் அந்த மொழியை மட்டும்தான் எடுத்துக்கிறாரு. ஸோ அப்ப அவங்க பேசக்கூடிய விஷயம் அப்படின்றது ராசேந்திர சோழன் அப்படின்ற படைப்பாளுமை கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ராசேந்திர சோழனோட தொடக்க கால கதைகளை பார்க்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. அவர் சொற்களை மிக கச்சிதமாகவும் கூர்மையாகவும் பயன்படுத்தக்கூடியவர். நிறைய நிறைய விவரணைகளை கொடுக்க மாட்டார். மிக குறைவான விவரணைகள்லேயே அந்த சூழலை அவரால் முழுமையாக கட்டமைச்சிட முடியும். அதற்கு அந்த முதல் கதையே ஒரு உதாரணம், எங்கள் தெருவில் ஒரு கதாபாத்திரம். அப்படின்னும் போது இந்த பெண்கள் பேசுற எல்லாமே ஒரு வகையான செறிவூட்டப்பட்ட உரையாடல்கள். இன்றைய சமூகத்துல எந்தெந்த விஷயங்கள்லாம் உரைநிலையில இருக்கோ அந்த மாதிரி உரைநிலையில இருக்கக்கூடிய விஷயத்தை பேசுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி அந்த சூழல்ல பெண்களை ராசேந்திர சோழன் பேச வைக்கிறாரு. ஸோ அதுதான் இந்த கதைகளுடைய பெருமதியையும் உருவாக்குது. ரெண்டாவதா, இந்த பாலியல் கிளர்ச்சி கதைகளுக்கும் இல்ல பாலுணர்வு எழுத்துக்கும் இந்த ராசேந்திர சோழனோட கதைகளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, அந்த கதைகளுடைய மைய நோக்கம் அப்படின்றது வெறுமனே கிளர்ச்சியை தோன்றது தான். அந்த கதைகள் தங்களோட ஒவ்வொரு வரி மூலியமாகவும் அந்த ஒரு உடலுறவு நோக்கி போகக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் அந்த கதைகள் நகருமே ஒழிய எந்த வகையிலையும் அதற்கு மேற்கொண்டு வாசகனை யோசிக்க வைக்கிறதுக்கு அதுல எதுவுமே இருக்காது. அதுல நாம அடையக்கூடிய அதிர்ச்சி இல்ல கிளர்ச்சி எல்லாமே வெறுமனே கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான். அதுல அந்த ஒரு பெண் பற்றி இல்ல அந்த ஒரு சூழல் பற்றிய அக்கறை நம்ம மனசுக்குள்ள வராது. அது நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா, நமக்கு ஒரு பண்பாடு இருக்கிறதா நம்புறோம் இல்லையா, அந்த பண்பாட்டு மேல ஒரு கல்லெறிகிறதுனால ஒரு சின்ன அதிர்ச்சி உருவாகுமே ஒழிய அதை தாண்டி அந்த கதைகளுக்கு பெரிய பெருமானம் கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணமா தான் நான் ஊனம் கதையை சொல்ல வந்தேன். எப்படின்னா, இப்ப அந்த ஊனம் கதையில ஊனம் அப்படின்றது அந்த கணவனுடைய இம்பார்ட்டன்சி அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். பொழுதன்னைக்கு மனைவி அவனை திட்டிக்கிட்டே இருக்கா. அவனோட பக்கத்து வீட்டுல கதை சொல்லி குடியிருக்கான். அது மனைவி அப்படின்றது கதை சொல்லியோட மனைவி கிடையாது, பக்கத்து வீட்டு பெண், அவளோட கணவன். அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்த உரையாடல் நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நீ வெளியாளுங்கள்ட்ட எல்லாம் பேசாத, இப்படியெல்லாம் இது பண்ணாத அப்படின்னு அவன் ரொம்ப ஒரு லோ வாய்ஸ்ல சொல்றான். இவன் உடனே அவருக்கு கத்தி பதில் சொல்றான், நான் அப்படிதான் பண்ணுவேன், நீ என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறா. இவ அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. என்ன நேற்று வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க, நீங்க வரவே இல்லை, ஒரு 50 ரூபா காசு கொடுத்துட்டு போங்க அப்படின்லாம் இன்னொரு ஆளை பார்த்து கேட்கறது, இப்படியே அவளோட ஒரு நடவடிக்கைகள் இருக்கு. இதை அந்த கதை சொல்லி கவனிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் அந்த கணவன் தற்கொலை பண்ணிக்கிறான். தற்கொலை பண்ணிக்கிட்டு அவனோட பிரேதம் வீட்டுக்கு வந்துடுது. கதை சொல்லி பக்கத்து வீடுன்றதுனால அந்த வீட்டுக்கு போக வேண்டிய சூழல். அப்படி போகும்போது அந்த பெண் ஒரு இவன் என்ன நினைக்கிறான்னா, சரி எங்கேயாவது உட்காந்துருப்பா, ஒரு இவளுக்கு அவனை பிடிக்காது, அந்த மனைவிக்கு அந்த கணவனை பிடிக்காது. அப்படின்றப்போ அவன் செத்து போயிட்டான்றதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டா. ஏன்னா ஏற்கனவே பல ஆண்களோட பேசிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு அது ரொம்ப சாதாரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிட்டு போறான். ஆனா அவன் பார்க்கும்போது அதிர்ச்சி அடைஞ்சிடறான். ஏன்னா அந்த அளவுக்கு அவ இடிஞ்சு போய் ஒரு மூலையில உட்காந்துருக்கா. சரி, இதை பார்த்து இந்த இடத்துல முடிச்சிருந்தாலே இது ஒரு வகையில நல்ல கதை தான். ஆனா அடுத்து ஒரு புள்ளி வருது அந்த கதையில. என்னன்னா, இவன் வீட்டுக்கு வர்றான். இவனோட மனைவி, இந்த கதை சொல்லியோட மனைவி என்ன சொல்றான்னா, என்ன அப்படியே உள்ள வர்றீங்க, போய் கொல்லை பக்கமா குளிச்சுட்டு வாங்க, தலை முழுவ வேணாம் அப்படிங்கிறா. தலை முழுவ வேணாமா அப்படின்னு கேட்கிறா. ஸோ அப்போ இந்த தலை முழுவ வேணாமா அப்படின்றது தான் இந்த கதையுடைய ஒரு முக்கியமான ஒரு நாட்டு. என்னன்னா, இந்த பெண் மேல இதுவரைக்கும் கதை சொல்லிக்கு இருந்த பார்வை இருக்கு இல்லையா, அது மாற தொடங்குது. ஏன்னா அவ இப்ப ஒரு விதவை இல்ல ஒரு அபலை இல்ல ஏதோ ஒண்ணு, அவளுக்கு நாம ஒரு வகையான ஆறுதலா இருக்கணும், அவளுக்கு நாம ஏதோ ஒரு வகையில உறுதுணையா இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இவனுக்குள்ள அந்த மொமெண்ட்ல ஏற்பட்டிருக்கும். அந்த எண்ணத்தை தான் அவ தலைமுழுவ சொல்றா. தலைமுழுவ வேணாமா அப்படின்னு கேட்கறது அவ அதுதான். ஸோ இந்த நுட்பம் ஒரு சாதாரண ஒரு பாலியல் கதையில அமையாது. ஸோ இத்தகைய தன்மைகள் தான் ராசேந்திர சோழனுடைய அந்த புற்றுளுரையும் பாம்புகள், ஊனம் மாதிரியான கதைகளோட முக்கியத்துவத்தை உருவாக்குது. இது அவர் இந்த கதைகள் எல்லாத்தையும் அவர் 70களில் எழுதுறாரு. அதன் பிறகு அவர் 80களில் அவர் எழுதக்கூடிய கதைகள் இருக்கு இல்லையா, அந்த கதைகள் பெரும்பாலும் பேசக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, குடும்பம் அப்படின்ற விஷயத்தை ஒட்டி அவரோட கதைகள் அமையுது. அது என்ன குடும்பம் அப்படின்னா, ஒரு நாம பாலியல் கதைகள் இல்ல பாலுணர்ச்சியை பேசக்கூடிய கதைகள்னு வரும்போது இயல்பாவே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு மீறல். நான் இதை ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன். ஒரு மீறல், அதாவது ஒரு திருமணம் கடந்த ஒரு உறவு
இல்லைன்னா வந்து சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு உறவு. இந்த உறவு நிலைகளை தான் பெரும்பாலும் கதைகள் வந்து சித்தரிக்கும். ஆனா கணவன் மனைவிக்கு இடையில ஒரு உறவு இருக்கு. சொல்லப்போனா அதுதான் இங்க வந்து ரொம்ப இயல்பானது. அப்படின்றது கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு தான். ஆனா அந்த உறவு வந்து இலக்கியத்திலே மிக குறைவாக தான் பேசப்பட்டிருக்கு. ஏன்னா அது இயல்பு அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்டதுனாலேயே அதை தாண்டி அங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனா ராசேந்திர சோழன் அந்த வகையான கதைகளையும் எழுதியிருக்காரு. அதாவது இயல்புன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உறவு இருக்கு இல்லையா, அதோட இயல்பு நிலை என்ன, அதோட வேலிடிட்டி என்னன்னு செக் பண்ணி பார்க்கக்கூடிய கதைகளை எழுதியிருக்காரு. இழை, சூழல் அப்படின்ற மாதிரியான கதைகளை அதுக்கு உதாரணமா சொல்லலாம். இதுல வந்து அந்த இழை வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான கதை. அந்த கதையுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம அந்த கதையை படிக்கும்போது ஒரு அந்த கதையுடைய சூழல் எப்படி இருக்குன்னா, நம்ம ஏதோ ஒரு வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறோம். நம்ம அங்கே அந்த வீட்டில் இருக்கோங்கிறது தெரியாம அங்கே இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் பேசிட்டு இருக்காங்க. அதை நம்ம மறைஞ்சு நின்று கேட்குறோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த தொனியில் இருக்கு. அதாவது எட்டி பார்க்குற தொனியில கிடையாது. யாரோ ஒருத்தரோட வீட்டுக்கு தெரியாம போய் மாட்டிக்கிட்ட ஒரு சங்கடமான சூழல்ல ராசேந்திர சோழன் வந்து நம்மளை அங்கே கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. ஏன்னா அங்க ரொம்ப ஒண்ணுமே இல்லை. ஒரு ஒரு தனியா பொழுதன்னைக்கும் குழந்தைய வீட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனைவி அந்த வீட்டுக்கு அவளுடைய கணவன் வர்றான். சாயங்காலம் அவளோட கணவன் வர்றான். அப்படி வரும்போது அவனுக்கு அவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற உரையாடல் தான் கதை. ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு உரையாடலா தெரியுது. அந்த உரையாடல் முடிவுல ஒரு தருணம் வருது. இவங்க 2 பேருக்கு இடையில இந்த மாதிரி பேச்சு போயிட்டே இருக்கு. இவன் வந்து இந்த சாப்பாடு சரியில்லை அப்படின்றான். அவ வந்து நீ என்கிட்ட வந்து ஒழுங்கா என்ன சம்பாதிக்கிற என்ன பண்றங்கிற கணக்கே சொல்றது இல்லைங்கிறா. குழந்தை ஒண்ணு இருக்கு. அந்த குழந்தைய வந்து தொட்டியில தூங்க வைக்கிறாங்க. அப்படி தூங்க வச்சுட்டு அந்த குழந்தைய வந்து ஒரு மொமெண்ட் வருது. என்னன்னா இவன் முதல்ல சாப்பிட்றான். அப்ப குழந்தை தூங்கிட்டு இருக்கு. இவ இப்ப சாப்பிட உட்காடுறா. குழந்தை வந்து லைட்டா முன்ற மாதிரி இருக்கு. முன்றானா தூக்கிடுங்க அப்படின்னு அவ சொல்றா ஃபர்ஸ்ட். ஆனா டக்குன்னு என்ன சொல்றான்னா, இல்ல லைட்டா அப்படியே ஆட்டி விடுங்க தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளி வந்து ஒரு வகையில அன்றைய ஒரு உடலுறவுக்கான ஒரு அழைப்பு மாதிரி அந்த கதையில இடம்பெறுது. எப்படின்னா அது அந்த கதையில எங்கேயுமே நேரடியா சொல்லப்பட்டிருக்காது. ஆனா அதுதான் அந்த இடம். அந்த உடலுறவும் ரொம்ப இயல்பான ஒன்றா அந்த கதையில சொல்லப்படுது. இந்த இயல்பு நிலை ஒரு வாசகனா நமக்கு தாங்கிக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குது. ஏன் இது வந்து ஒரு சங்கடத்தை உருவாக்குது? இந்த விஷயத்த ஒரு கதையா சொல்லும் போது அதை ரொம்ப இயல்பா நம்மளால கடந்து போக முடியறது இல்லை. இது இயல்பா நடக்கிறது தானே அப்படின்னு எடுத்துக்கிற முடியறது இல்லை. அந்த சங்கடத்தை வாசகன்ட்ட உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த கதையுடைய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதை கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அந்த பாலுறவை ரொம்ப இயல்பா சொல்லிட்டு போகுது. அப்படின்னா பண்டித எழுத்தாளர் பரதேசியார் புராணம் அப்படின்னு ஒரு குறுநாவல் ஒன்று ராசேந்திர சோழன் எழுதியிருக்கார். இந்த குறுநாவல் வந்து 2 வகையில முக்கியமானது. ஒன்று, இந்த குறுநாவல் ரைட்டர்ஸ் பிளாக்கை பேசுது. அதாவது எழுத்தாளன் எழுத எனக்கு ரைட்டர்ஸ் பிளாக்குக்கு தமிழ்ல என்ன சொல்ல அப்படின்றது தெரியல. ஒரு எழுத்தாளன் வந்து எழுத முடியாம அவதிப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா, அவன் வந்து எழுத நினைப்பான். ஆனா அந்த கற்பனையிலிருந்து எதுவுமே தோன்றி வராது. எதையுமே எழுத முடியாத ஒரு சங்கடம் எழுத்தாளன் வந்து ஒரு வாழ்நாள்ல எப்பயாவது பெரும்பாலான எழுத்தாளர்கள் வந்து சந்திப்பாங்க. ஸோ அந்த சங்கடத்தை இந்த கதை பேசுது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல ரைட்டர்ஸ் பிளாக்கை இவ்வளவு தீவிரமா, வேற ரைட்டர்ஸ் பிளாக்கை பத்தி அங்கங்க சில சித்திரங்கள் வந்திருக்கே ஒழிய இவ்வளவு தீவிரமா ரைட்டர்ஸ் பிளாக் வந்து எந்த கதையிலையும் பேசப்பட்டது கிடையாது. 2வதா இந்த கதை கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பாலியலுக்கு அப்பாற்பட்ட உரசல்னு ஒண்ணு இருக்கு. அதாவது அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு கயிறு வந்து நீடிச்சு நிக்கணும்னா 2 பக்கமும் அது வந்து இழுத்து பிடிக்கப்பட்டிருக்கணும் இல்லையா. அப்ப கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற அந்த உறவு, அந்த கயிறு அப்படின்னா அந்த டென்ஷன், 2 பேரும் நீ இங்க நான் இங்கன்னு ஒரு கயிறு இழுக்கும் போட்டியில தான் எப்பவுமே இருப்பாங்க. அந்த கயிறு இழுக்கும் போட்டிய சொல்லக்கூடிய ஒரு கதை அப்படின்னும் இதை சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு வகையில ராசேந்திர சோழனுடைய சுயசரிதை மாதிரி தெரிஞ்சா கூட இது அவருடைய சுயசரிதை கிடையாது. தன்னுடைய புறச்சூழலை எடுத்துக்கிட்டு அவர் அங்க வேற ஒரு கதையை எழுதுறார். அப்படி எழுதும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இவனுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிறான் கதை சொல்லி. கல்யாணம் ஆன பிறகு அவன் என்ன நினைக்கிறான்னா, மனைவி அப்படின்னு ஒருத்தி கூட வந்துட்டான். அப்ப என்னன்னா, அவளுக்குன்னு முதல் சில மாதங்கள் வந்து அந்த அவளோட இருக்கிறது வந்து சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதல்ல முறையா ஒரு பெண்ணோட உடன் இருக்கிறது, அந்த
உடல் உறவு, இது எல்லாமே அவனுக்கு சில மகிழ்ச்சிகளை கொடுக்குது. ஆனா போக போக ஒரு பெண் கூட இருக்கிறதுங்கிறது அவனுக்கு தாங்கிக்க முடியாததான் மாற ஆரம்பிக்குது. அவன் வந்து மனைவியை வெறுக்கல, ஆனா வந்து அவளை ஏதோ ஒரு வகையில தாங்கிக்க முடியல. அவன் வந்து ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்ப் பண்றான் நம்மள அப்படின்னு அவன் நினைக்க ஆரம்பிக்கிறான். இவன் எழுத விரும்புறான், எழுத வந்து அவனால முடியல. மனைவி வந்து தொந்தரவு பண்ணி ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கா, ஏதாவது என்ன எழுதுறீங்க அப்படின்னு வந்து எட்டி பாக்குறா. அப்புறம் வந்து நீ அந்தாண்ட போ அப்படிங்கிறான். இவன் வந்து ஒரு ஈஸி சேர்ல இவன் ரொம்ப நேரம் சாஞ்சிட்டு கிடந்து திடீர்னு ஒன்று தோணி கடகடன்னு எழுதிட்டு போற ஆள். ரொம்ப நேரம் அப்படியே படுத்திருப்பான், திடீர்னு ஒரு வரி மனசுல வரும், அப்படியே வந்து விரைவா எழுதிட்டு போயிட்டு இருப்பான். அதுதான் இவனோட தன்மை. ஆனா இப்படி அவன் படுத்திருக்கும் போது மனைவி வந்து ஒரு அரை மணி நேரம் பாக்குறா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது இவனுக்கு ஒரு எரிச்சல் உருவாகுது. அது இயல்பு தான், அவளுக்கும் இயல்பு தான். என்ன சும்மாவே உட்காந்துருக்கான் அந்த மனுஷன், எழுத மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எரிச்சல் வந்து அவளுக்கு உருவாகுது. இவன் வந்து ஏன் இவ வந்து நம்மளை கேட்கறா அப்படிங்கிற ஒரு எரிச்சல் அடைகிறான். முதல்ல அவனுக்கு என்ன தோணுதுன்னா, சரி குழந்தை பிறந்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனைவி வந்து கர்ப்பமாகறா. அப்போ வந்து இவனுக்கு சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே, இவ குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா இவ குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான், நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா குழந்தை பிறந்த பிறகு இன்னும் சிக்கல் அதிகமாகுது. பொழுதன்னைக்கும் குழந்தைய பார்த்துக்க வேண்டியிருக்கு. குழந்தை எப்படி மனைவியை வெறுக்கிறது இல்லையோ அதே மாதிரி குழந்தையும் வெறுக்கிறது இல்லை. ஆனா குழந்தைய பொழுதன்னைக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறது இவனுக்கு ஒரு வகையான ஒரு சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்னால அதுக்கப்புறம் அவன் வந்து லீவ் போட்டு பாக்குறான். சரி ஸ்கூலுக்கு லீவ் போடும், லீவ் போட்டு ஒரு 15 நாள் வீட்டுல உட்காந்து எழுதி பார்ப்போம், லீவ் போடுறான். அப்ப எழுத முடியல. இவன் என்னென்னமோ பண்ணி எழுதவே முடியறது இல்லை. கட்சி கூட்டங்களுக்கு போறான், அங்க போய் மேடையில நல்லா பேசுறான். ஆனாலும் அங்கேயும் சிலர் வந்து கேட்கறாங்க. அங்க வந்து பேசும்போது இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு ஒத்த கருத்துடைய நண்பர்களை சந்திக்கிறோம் அப்படியெல்லாம் இருந்தா கூட பேசி முடிச்சுட்டு வரும்போது யாராவது ஒருத்தர் என்ன ஒன்னும் கதை எழுதலையா அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு வந்து உள்ள அப்படியே ஒரு வேதனையில கொதிக்கிறான். அது ஒரு எழுத்தாளன் அப்படின்றதுனால எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியுது. சோ அப்ப இந்த ஒரு சிக்கலை இவர் பகடியா சொல்லியிருந்தாலுமே இது உண்மையிலே இருக்கக்கூடிய சிக்கல். இன்னைக்கு இது பல மடங்கு பெரிய சிக்கலா பெருகிருக்கு. ஏன்னா இன்றைய சூழல்ல ஒரு மனைவி அப்படின்ற ஒரு பெண் வந்து கணவன் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட முழு நேரத்தை எதிர்பார்க்கிறான். ஏன்னா பழைய கால மனைவிகள் அப்படின்றவங்க வந்து கணவனுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சூழல், அதாவது அப்படி இருக்கணும்னு நான் சொல்லலை, ஆனா அதுதான் அன்றைய சமூக சூழலா இருந்துச்சு. ஏதோ ஒரு வகையில கணவனை பெரிய அளவுல தொந்தரவு பண்ணக்கூடியவர்கள் அவங்க இல்லை. ஆனா இன்று அப்படி இருக்கிறது இல்லை. இன்று வந்து ஒரு மாதிரி ஒரு கம்பேனியன்ஷிப், நீ பாதி செஞ்சா நான் பாதி செய்யறேன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு அது சரி, அது ஓகே. ஆனா மனதளவுல கூட நான் கூடவே இருந்துட்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு சிக்கலை வந்து பெரும்பாலான இன்றைய கணவர்கள் வந்து சந்திக்கிறாங்க. அது எழுத்தாளனா இருக்கும்போது அது இன்னுமே பெரிய கொடுமையான ஒரு துயரமா இருக்கும். அந்த விஷயத்த தமிழ்ல இவ்வளவு அழுத்தமா எழுதின ஒரே கதை நான் இந்த பரதேசி எழுத்தாளர், பண்டித எழுத்தாளர் பரதேசியார் புராணம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்ததா சோ இப்போ இது வந்து என்னன்னா, இந்த பாலியலுக்கு அப்பாற்பட்ட கணவன் மனைவி உறவுல இருக்கக்கூடிய ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு இழைய இந்த கதை வந்து பேசுது. ஆனா இத பழைய எழுத்தாளர்கள் எழுதும்போது இது ஏதோ ஒரு வகையில வன்முறையோடையோ லட்சியவாதத்தோடய இணைச்சிருவாங்க. அதாவது கணவன் வந்து மனைவி அடிச்சிருவான், இல்லைன்னா வந்து இந்த பக்கம் ஒரு லட்சியவாதியா மாதிரி எல்லாத்தையும் பொறுத்து போய் வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா இவர் ரெண்டுமே பண்ணாம ஒரு மனைவி தனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா எரிச்சலையும் சண்டை போட்டு சமாளிக்கக்கூடிய ஒரு ஆள். இவன் தான் ஒரு நவீன மனிதன் இப்படிதான் இருப்பான். அதை வந்து இவர் ரொம்பவே அழகா அந்த கதையில சொல்லியிருக்காரு. இது ராசோவோட ஒரு தனித்தன்மை, இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை சித்தரிச்சு காமிச்சது. அடுத்ததா இந்த விஷயங்கள் எல்லாமே ராசோவோட ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு பெரிய படைப்பாளியோட படைப்புகளை படிக்கும்போது, இல்ல ஒரு மிகச்சிறந்த கதைகளை எழுதினவரோட படைப்புகளை படிக்கும்போது நம்ம இயல்பாவே அவர்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்ப்போம். சோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல ராசோவோட கதைகளை அணுகும் போதுதான் நம்ம அவரோட அரசியல் கதைகளை பார்க்கிறோம். அவரோட அரசியல் கதைகள், இந்த சவாரி, அப்புறம் நாய்க்கடி அப்படின்ற ஒரு கதை, இதெல்லாம் படிக்கும்போது அவர் வந்து அரசியல் கதைகளை வெறும் பகடி கதைகளா மட்டும்தான் எழுதியிருக்காரு. அது எப்படி அவரோட அரசியல் கதைகளை எழுதுறாருன்னா, எப்படி ராசோ வந்து குடும்பத்தை இல்லைன்னா வந்து ரெண்டு ஆண் பெண் உறவை சித்தரிக்கும் போது ஒரு லட்சியவாதியா இருக்கிறது இல்லை, அந்த உறவோட ஆழங்களுக்கு அவர் போக முடியுது. ஆனா அரசியலை சித்தரிக்கும் போது மட்டும் ராசோ வந்து தன்னை ஒரு லட்சியவாதியா நிறுத்திக்கிறார். அப்படி நிறுத்திக்கிறதுனாலேயே அவரால் பல விஷயங்களை போய் தொட முடியாம போயிடுது. ஏன்னா ஒரு லட்சியவாதி வந்து கோணலை மட்டும்தான் கவனிக்கிறான், இந்த சமூகத்தில் இருக்கிற கோணலை மட்டும் கவனிச்சு அந்த கோணல்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு விமர்சன பார்வை தான் முன்வைக்கிறார். அதனாலே அவரோட அரசியல் சார்ந்த கதைகள் எல்லாமே பகடி கதைகளாவே போயிட்டு. ஆனா இந்த எல்லையை தாண்டி ஒருவேளை ராசோ வந்திருந்தாருன்னா அவரால்
தமிழுடைய மிகச்சிறந்த அரசியல் நாவல்களை எழுதியிருக்க முடியும். ஏன்னா அதற்கான கள அனுபவமும் அரசியல் புரிதலும் அவருக்கு இருந்தது. அதற்கான ஒரு தடயமும் 21வது அம்சம் அப்படின்ற ஒரு குறுநாவல்ல தெரியுது. இந்த குறுநாவலை வந்து எமர்ஜென்சி பீரியட்ல அவர் எழுதியிருக்காரு. எழுதி உடனே பிரசுரிக்கணும் அப்படின்னு நினைச்ச நாவல் வந்து கொஞ்சம் லேட்டா தான் பிரசுரம் ஆயிருக்கு. எமர்ஜென்சி பீரியட்லேயே அது எழுதப்பட்ட நாவல், எமர்ஜென்சி பீரியடை பத்தி. அந்த சமயத்துல இந்திரா காந்தி கொண்டு வந்த 20 அம்ச திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கேலி பண்ணி 21வது அம்சம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த கதையில ஒரு சுப்பாராயன் அப்படின்ற ஒரு விவசாயி, அவனுக்கு வந்து வங்கி கடன், விவசாயம் பண்றதுக்காக வங்கி கடன் வாங்கி கொடுக்கறதுக்காக அவனோட நண்பரான ஒரு ஆசிரியரும் அவனும் சேர்ந்து அலையிறாங்க. அதுதான் அந்த கதை. என்ன செஞ்சும் அவங்களுக்கு வந்து அந்த லோன் கிடைக்க மாட்டுது. இந்த கதையோட துணி ஒரு மாதிரி பகடியா ஆரம்பத்துல தெரிஞ்சாலும் அந்த இறுதி வரைக்கும் அந்த சுப்பாராயன் கொண்டு போய் விடக்கூடிய கையறு நிலையில நிக்கிறான்ல, அவனுக்கு கடைசி வரைக்கும் அந்த லோன் கிடைக்கிறது இல்லை. என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. அது ஒவ்வொரு இடத்துலயும் இந்த 20 அம்சத்தை கேலி பண்ற மாதிரியே வந்து 21வது அம்சமா சுப்பாராயனோட துயரம் வந்து நம்மள்ட்ட வந்து சேர்ந்துருது. ஸோ அப்ப அந்த துயரத்தை ரொம்பவே அழகா இந்த கதையில ராசேந்திர சோழன் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு குறுநாவல் அவர் எழுதுனதுனாலதான் இவர்கிட்ட அவர் வந்து இன்னுமே இதை விட சிறந்த அரசியல் நாவல்களை எழுதியிருக்க முடியும். ஏன்னா இது வந்து 1980 எழுதினது. அப்படின்னும் போது அந்த அரசியல் நாவல்லையும் ஒரு விரிவான ஒரு பார்வையை முன் வச்சிருக்க முடியும். ஏன் வந்து இந்த அரசியல் இவ்வளவு ஒரு மலினமானதா இருக்கு அப்படின்றத அவர் இன்னுமே விரிவா அனலைஸ் பண்ணிருக்கலாம். அப்படி ஒரு அனாலிசிஸ்குள்ள அவர் போகாம போனது ஒரு தமிழ் சூழலுக்கான ஒரு இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா மற்றபடி அவருடைய எழுத்துக்கள் பல வகையில முன்னோடி தன்மை கொண்டது. ஒண்ணு, குடும்பம் சார்ந்த சித்தரிப்பு, அது வந்து தனித்துவமானது. ரெண்டாவதா, பெண்களுடைய உணர்வுகளை சித்தரிக்கிறதுல, இல்ல பெண்களோட உணர்வுகளை சித்தரிக்கிறதுனா உண்மையிலே வாழக்கூடிய யதார்த்தம் சார்ந்த சித்தரிப்புகள் கிடையாது. ஏன்னா கதைகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கற்பனை சித்தரிப்பு தான். அப்படின்னும் போது அந்த ஒரு கற்பனையான தருணத்தை உருவாக்கி அந்த தருணத்துல ஒரு பெண் எப்படி வெளிப்படுவா அப்படின்றத சொன்னதுல ராசேந்திர சோழன் ஒரு வெற்றியடைந்த ஒரு படைப்பாளி. இந்த புத்தக தினத்தில் அவருடைய படைப்புகளை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.